புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் விஷவாயு தாக்கியதில் ஏற்கனவே 3 பேர் பலியானதை தொடர்ந்து அதே பகுதியைச் சேர்ந்த மேலும் ஒரு பெண் மயக்கமடைந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த விஷவாயு தாக்குதல் அப்படின்றது இன்னும் தொடர்கிறதா? அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? விரிவான விவரங்கள். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் நேற்று முன்தினம் விஷவாயு தாக்கப்பட்டு ஒரு மாணவி உள்பட 3 பெண்கள் இங்க பலியான சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து அரசு இயந்திரங்கள் அனைத்துமே முடுக்கிவிடப்பட்டு இந்த பகுதியில் தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் இங்க அரசு ஊழியர்கள், சுகாதாரத்துறை அனைவருமே இந்த பகுதியில் முகாமிட்டு மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் இது சம்பந்தமான சாலை மறியல் போராட்டமும் ஈடுபட்டனர். ஏனென்றால் இந்த பைப்லைன் அனைத்துமே முழுமையாக அப்புறப்படுத்திவிட்டு புது பைப்லைன் அமைக்க வேண்டும். அதே போல இந்த சுத்திகரிப்பு நிலையம் இருக்க அருகாமையில் உள்ளது, அதையும் மூடி அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது இந்த பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருந்தது. இது சம்பந்தமாக இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த பைப்லைனை சரி செய்யும் பணி 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் இன்று காலை அந்த வீட்டில் 2 பெண்கள் இறந்த வீட்டின் அருகாமையில் உள்ள ஒரு பெண், புஷ்பராணி என்கிற ஒரு பெண் மயக்கம் அடைந்துள்ளார். அவரை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவருக்கு தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து மேலும் அந்த சுகாதாரத்துறை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு ஏதேனும் தொந்தரவுகள் உள்ளதா, மயக்க நிலையில் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து அவர்கள் வீடு வீடாக சென்று பார்த்து வருகின்றனர். மேலும் 2 நாட்கள், அதாவது இந்த விஷவாயு தாக்கப்பட்டு 2 நாட்கள் ஆனதுக்கு பிறகு இங்க அதிகாரிகள் சுறுசுறுப்பாக இந்த வேலையை செய்து வரும் நிலையில மேலும் இந்த ஒரு பெண் மயக்கமடைந்த நிலை. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.